கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் பண்ணாமல் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி நம்ம தான் மாட்டிக்கணும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அப்படி தாங்க இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருந்தது. செகண்ட் ஆஃப் ஃபுல் லேக். 90s இருக்கிற டேரக்டரில் மணிரத்னம் சார் தான் ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்ல படத்தை கொடுத்துட்டு இருந்தார். பட் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அதுவும் போச்சுன்னு தான் சொல்லணும். கமலுக்கு இந்தியன் 2க்கு அப்புறமா இந்த படம் கிளிக் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கலைங்க. இந்த படத்தை வந்து தக் லைஃப்க்கு எந்த அளவுக்கு ப்ரமோஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு ப்ரமோஷன் பண்ணாங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கலைங்க. சிம்போட ஆக்டிங் எல்லாம் வேற லெவல். ஸோ அவர் அடிச்சிக்கவே முடியாது. எமோஷன் சீன்ஸும் பரவாயில்ல, ஃபைட் சீன்ஸும் பரவாயில்ல, வேற மாதிரி பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா மணிரத்னம் சார் படத்தில் ஸோ சாங்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அவ்வளோவா கொடுக்க மாட்டாரு. ஸோ ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணி தான் வைப்பாரு. பட் இந்த படத்தில் சாங்கே வைக்கலைங்க. ஜிங்குச்சா சாங் வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருக்காரு. சுத்தமலை சாங் சுத்தமாக இல்லைங்க. ஸோ சின்மை பண்ணதா தீப் பண்ணதா ஆல்பம்லன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சண்டை போட்டுருந்தாங்க. நம்ம சின்மை பாடிந்தாவே நல்லா இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு வைக்கிற வாங்கடா பெரிய ட்விஸ்ட்னு சொல்லிட்டு அந்த சாங்கை படத்திலே இல்லாமல் தூக்கிட்டாரு மணி சார். விண்வெளி நாயகா சாங் இன்பிட்வீன்ல வந்திருந்தா கூட பரவாயில்ல, அதையும் தூக்கி கிளைமேக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் டோட்டல் ஸ்பாயில். மேக்ஸிமம் நம்மளாம் என்ன நினைச்சோம்னா மணிரத்னம் சார், கமல், சிம்பு அண்ட் தென் ஏஆர் ரகுமான் இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்குற ஒரு படம் அந்த காம்போ எந்த அளவில் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண ப்ரமோஷன் அந்த லெவலில் இருந்துச்சு. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், உங்க மொழி வந்து எங்க மொழியில தான் தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியை வேற கிரியேட் பண்ணி விட்டாங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு. இவ்வளோ பண்ணாங்களே, படம் நல்லா கெத்தா பயங்கரமா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கலைங்க. இது ஒரு ஆவரேஜ் படம்னு கூட சொல்ல முடியாதுங்க. பிலோ ஆவரேஜ் தான். அதாவது சூப்பர் ஹிட் ஆகும், ஹிட் ஆகும், பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு நினைச்சோம். பட் ஹிட் கூட கண்டிப்பாக ஆகாது. அந்த அளவுக்கு ஒர்ஸ்டா எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கிற கமல் வந்து சின்ன பையனாக இருக்கும் போதுல இருந்து சிம்பு எடுத்து வளர்ப்பாரு. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் சிம்பு வந்து கமலுடைய இடத்துக்கு வர வேண்டியதாக போயிடுது. ஸோ அவர் வந்துட்டு அப்புறம் கமல் எங்கே போனார், தொலைஞ்சு போனாரா, இல்லை அவர் திருப்பியும் வரும்போது சிம்புக்கும் கமலுக்கும் இருக்கிற அந்த கிளாஷ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி ஒன்லைனில். இந்த காம்போ வச்சு மணி சார் வந்து எந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்துருக்கலாம். பட் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு வச்சு தான் இப்போ அது நெகட்டிவ் கமெண்ட் வரதுக்கான மெயின் ரீசனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிவ்யூ இதுவாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூவை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டாடா பாய்.